வணக்கம். நாங்கள் ஏசாரிலேம் முதல் வியோ நுழைவு வரை வியோ வழக்கமான கூட்டத்தை நடத்தப் போகிறோம். நாம் கிளிக் செய்வோம். இங்கே பிளஸ் பொத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. பிளஸ் பொத்தானை கிளிக் செய்யும்போது நாம் ரசீது முறையை தேர்ந்தெடுப்போம். வங்கியை தேர்ந்தெடுப்போம். ஏனெனில் நாம் ஏசாரிலேம் இலிருந்து வங்கியில் மட்டுமே தொகையை பெறுகிறோம். நான் 20,000 ரூபாய் எடுத்துக்கிறேன். பரிவர்த்தனை தேதியை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். எங்கள் பரிவர்த்தனை தேதி ஏப்ரல் 28, 2024 இலிருந்து நாங்கள் பெற்ற 20,000 ரூபாய் தொகையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இங்கே நாம் வங்கியை தேர்ந்தெடுத்து ஒதுக்கீடு பொத்தானை கிளிக் செய்வோம். நீங்கள் லிருந்து தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். நீங்கள் என்ன பெற்றுள்ளீர்கள்? தொடக்க நிதி என்றால் என்ன? காப்பீட்டு ஆதரவு நிதி, பிற நிதிகள் என்று நாங்கள் கருதுவதால் மட்டுமே நாங்கள் மற்றவற்றில் நுழைவோம். நமக்கு 20,000 கிடைத்துவிட்டது. இப்போது நாம் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வோம். சேமிக்கப்பட்ட தரவை வெற்றிகரமாக சமர்ப்பித்த பின்னரே எங்கள் உள்ளீடு சேர்க்கப்படும். இந்த வழியில் வரவிருக்கும் வழக்கமான கூட்டத்தில் நீங்கள் எதை பெற்றாலும் உள்ளீடு இந்த முறையில் செய்யப்படும். இப்போது வில் உள்ள மற்றவர்களுக்குச் செல்வோம். நாம் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வோம். இங்கே நாம் கேஷ் ஹை பயன்முறையை எடுத்துக்கொள்வோம். நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். எங்களுக்கு 2,000 ரூபாய் கிடைத்துள்ளது. நாம் ஒதுக்கீடு பொத்தானை கிளிக் செய்வோம். நாம் வெளியே மற்றவற்றை தேர்ந்தெடுத்திருந்தால் மற்றவை மட்டுமே இங்கே தோன்றும். எங்களுக்கு வாடகை கிடைத்துவிட்டது. நாங்கள் மற்றவர்களிடமிருந்து 2,000 ரூபாய் வாடகை வாங்குவோம். நாம் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வோம். உங்கள் பதிவு சேர்க்கப்பட்டுள்ளது. நீங்கள் மற்றவர்களிடமிருந்து ஏதாவது பெற்றால் அதை இப்படி சேர்ப்பீர்கள். நீங்கள் சமர்ப்பித்தவுடன் உங்கள் பதிவு சேமிக்கப்படும். எங்கள் பதிவு சேமிக்கப்பட்டது. உங்கள் சுருக்கம் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதை நீக்க விரும்பினால் அதனுடன் ஒரு நீக்கு பொத்தானும் வழங்கப்படுகிறது. வங்கிக்கு வியோ என்பதை கிளிக் செய்யவும். நீங்கள் வங்கியில் கடன் பெறலாம். நீங்கள் கடன் பெறலாம். தற்போது எங்கள் கிராம அமைப்புகள் எதுவும் கடன் வாங்குவதில்லை. எதிர்காலத்தில் வங்கியில் கடன் பெற்று வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. அதை இன்னொரு ரசீதில் சரிபார்ப்போம். மற்றவற்றில் நமக்கு வங்கி வட்டி தொடர்ந்து வருகிறது. பிளஸ் பொத்தானை கிளிக் செய்தால் ரசீது முறை வங்கி என்று இருக்கும். நாங்கள் காசோலை எண் அல்லது பரிவர்த்தனை எண்ணை உள்ளிடுவோம். நாங்கள் எடுக்கும் தேதி ஏப்ரல் 28. தொகை 580 ரூபாய். எங்களுக்கு வட்டி கிடைத்துள்ளது. நாங்கள் வங்கியை தேர்ந்தெடுப்போம். நாம் ஒதுக்கீடு பொத்தானை கிளிக் செய்யும்போது அது இங்கே வேறு மாதிரியே இருக்கும். ஏனென்றால் நாம் கடன் திருப்பிச் செலுத்துதலை பெறும்போது மட்டுமே நீங்கள் இங்கே கடன் விருப்பத்தை பெறுவீர்கள். இங்கே வட்டி என்பது இரண்டாவது விருப்பமாகும். நான் இங்கே 580 வங்கி கணக்கிலிருந்து வட்டியை தேர்ந்தெடுத்தேன். பிளஸ் பட்டனை கிளிக் செய்யவும். உள்ளீடு சேர்க்கப்படும். சமர்ப்பிக்கவும். தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது. எங்கள் வங்கி வட்டி உள்ளீடு செய்யப்பட்டுள்ளது. நன்றி.